அனைவருக்கும் அன்பான வணக்கம். உங்கள் அனைவரையும் PK தங்கராஜ் டிவி சேனலில் வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். RSS அமைப்பும் பாஜகவும் ஒன்றுதான். RSS அமைப்பு பாஜகவை இப்போது விமர்சிப்பதற்கு காரணம் என்ன, அதன் பின்னணி என்ன என்பதை இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்குள் நுழைவதற்கு முன் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. PK தங்கராஜ் யூடியூப் சேனல் சமூக நீதிக்கான குரல். உங்கள் அன்பும் ஆதரவும் நல்ல ஆதரவும் வழங்க வேண்டுமாய் பணியுமுடன் கேட்டுக்கொள்கிறேன். RSS அமைப்பின் அரசியல் பிரிவு தான் பாஜக. பாஜகவின் தாய் அமைப்பு தான் RSS. இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் RSSக்கு அடங்கிய பிள்ளையாக இல்லாமல் அந்த அமைப்பையே அடக்கும் பிள்ளையாக வளர்ந்ததால் அந்த அமைப்பை மோடியை கைவிட்டது விமர்சிக்கத் தொடங்கியது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் RSS அமைப்பு வெளிப்படையாகவே பாரதிய ஜனதா கட்சிக்காக பணியாற்றவில்லை. அதன் தலைவரான மோகன் பகவத் மோடி மீண்டும் ஆட்சி அமைக்க ஆசீர்வாதம் எதையும் வழங்கவில்லை. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்போமே தவிர யாரையும் வாக்களிக்க வைக்க பணியாற்ற மாட்டோம் என்று அந்த அமைப்பை சேர்ந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த தொண்டர்கள் ஆங்கில ஊடகங்களில் வெளிப்படையாக பேட்டியளித்தார்கள். இந்த நிலையில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஜகவை, குறிப்பாக மோடியை கடுமையாகவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விமர்சிக்க தொடங்கியிருக்கிறது RSS அமைப்பு. மோடியின் தன் முனைப்பையே RSS தலைவர் மோகன் பகவத் அதிகமாக விமர்சனம் செய்து வருகிறார். எந்த ஒற்றை மனிதரை அனைத்தையும் தீர்த்து வைத்து விடுவார் என்று நம்புவது தவறு என்று முன்னதாகவே மோகன் பகவத் சொன்னார். அதையே தான் இப்போதும் சொல்லியிருக்கிறார் மோகன் பகவத். புதிய பாஜகவுடைய கூட்டணி அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற நாளில் நாக்பூரில் RSS ஊழியர்களுக்கான பயிற்சி திட்ட தொடக்க விழாவில் மோகன் பகவத் கலந்து கொண்டு பேசினார். ஒரு உண்மையான சேவகர் வேலை செய்யும் போது கண்ணியமான நடத்தையை பராமரிக்கிறார். கண்ணியத்தை கடைபிடிப்பவர் தனது வேலை செய்கிறார். இதை நான் செய்தேன் என்ற அகங்காரம் இல்லை. அத்தகைய நபருக்கு மட்டுமே சேவகர் என்று அழைக்கப்பட உரிமை உண்டு. உண்மையான தொண்டர்கள் தம்பட்டம் அடிக்க மாட்டார்கள். அவர்களிடம் ஆணவம் இருக்காது என்று சொன்னது மோடியை மனதில் வைத்துதான் இன்று விளக்கங்கள் பொதுவெளியில் பரவி வருகின்றன. தேர்தல் என்பது யுத்தம் கிடையாது. பலத்தை எல்லாம் காட்டிய ஆக்ரோஷமாக தேர்தல் நேரத்தில் செயல்பட வேண்டிய அவசியமும் இல்லை. தேர்தல் பிரச்சாரத்தில் கண்ணியமும் நாகரிகமும் அவசியம். இந்த தேர்தலில் அவை பின்பற்றப்படவில்லை. கண்ணியத்தை கடைபிடிப்பவரே உண்மையான மக்கள் தொண்டர். மக்கள் பணி செய்பவரையே அந்த பணி செய்யும் தலைவனை சேவகன் என்கிறோம். நான் சொல்வது மட்டுமே உண்மை, அது மட்டுமே செல்லுபடியாகும் என்பது முற்றிலும் தவறான அணுகுமுறை என்று மோடியின் செயல்பாடுகளை விமர்சித்துள்ளார் மோகன் பகவத். தேர்தல் நேரத்தில் கண்ணியமற்ற முறையில் மோடி பேசியதன் மூலமாக பொதுவெளியில் RSS அமைப்பும் விமர்சிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியும் அவர் பேசியிருக்கிறார். தேவையில்லாமல் RSS அமைப்பையும் வம்புக்கிழுத்தார்கள். தேர்தலில் எதிர்த்து நிற்பவர்கள் நமது எதிரிகள் அல்ல என்றும் சொல்லியிருக்கிறார் பகவத். மோடியின் கண்ணியமற்ற உரைகளால் தனது அமைப்பும் விமர்சிக்கப்பட்டது என்று பகவத் கருதுகிறார். மோகன் பகவத் மறைமுகமாக விமர்சித்தார் என்றால் RSS அமைப்பின் அதிகாரப்பூர்வ இதழான ஆர்கனைசர் வெளிப்படையாக விமர்சித்து எழுதியிருக்கிறது. நரேந்திர மோடியின் செல்வாக்கு என்ற குமிழுக்குள் வசதியாக அமர்ந்து கொண்டு எப்படியும் 400 இடங்களை வெற்றி பெற்று விடுவோம் என்ற அதீத நம்பிக்கையில் இருந்த பாஜக தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் தேர்தல் முடிவானது உண்மை நிலவரத்தை உணர்த்திவிட்டது. தேர்தல் என்றால் களத்தில் இறங்கி வேலை பார்க்க வேண்டும். சமூக வலைத்தளங்களில் போஸ்ட் போடுவதாலோ செல்ஃபி போடுவதாலோ வெற்றி பெற்றுவிட முடியாது என்று கிண்டல் அடித்துள்ளது ஆர்கனைசர். மாயவழியில் சிக்கிய பாஜக தொண்டர்களும் தலைவர்களும் மோடியின் செல்வாக்கில் நம்பிக்கை கொண்டு தெருக்களில் இருந்த கள நிலவரத்தை காது கொடுக்காமல் இருந்தார்கள் என்று மண்டையில் கொட்டியிருக்கிறது அந்த பத்திரிகை. கட்சி மாறி வந்தவர்களுக்கு அதிகமாக போட்டியிடும் வாய்ப்பை வழங்கியதும் தோல்விக்கு காரணம் என்றும் அந்த பத்திரிகை சொல்லி இருக்கிறது. அதுவும் உண்மைதான். 441 இடங்களில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி மாற்றுக் கட்சியில் இருந்து வந்த 110 பேருக்கு போட்டியிடும் வாய்ப்பை வழங்கியது.
இதில் 69 பேர் தேர்தலில் தோற்று போயிருக்கிறார்கள். கடந்த ஓராண்டில் மட்டும் பாஜகவின் வாஷிங் மிஷின் மூலமாக மிரட்டப்பட்டு கட்சியில் இணைக்கப்பட்ட பெரும் தலைவர்களில் 26 பேரில் 21 பேர் தேர்தலில் தோற்றுள்ளார்கள். இதையும் ஆர்கனைசர் விமர்சித்துள்ளது. கட்சிகளை உடைக்கும் பாஜகவின் கீழ்த்தரமான செயல்களை ஆர்கனைசர் கடுமையாக கண்டித்துள்ளது. மராட்டியத்தில் ஏற்பட்ட தேர்தல் தோல்விக்கு இதுவே அடிப்படை காரணமாகும் என்கிறது அந்த பத்திரிகை. மோடி என்ற தனிமனிதன் மூலமாக அனைத்தும் தீர்க்கப்பட்டுவிடும், அவர் ஒருவரே போதும் என்று தன்முனைப்பு எண்ணமும், மக்களின் பிரச்சனைகளை எதையும் தீர்க்காமல் சமூக வலைத்தளங்களில் பொய்களை பரப்புவதன் மூலமாக வெற்றி பெற்றுவிடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைத்ததும், மணிப்பூர் போன்ற பெரிய வன்முறை பிரச்சனைகள் கூட பாஜக தீர்க்க முனைப்பு காட்டாததும், தேர்தல் நேரத்தில் கண்ணிய குறைவாக பேசியதும், கட்சிகளை உடைத்ததும், கட்சி மாறிகளுக்கு வாய்ப்பு வழங்கியதும் ஆகிய பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆர்எஸ்எஸ் அமைப்பு வெளிப்படையாக வைத்துள்ளது. ஆர்எஸ்எஸ் அமைப்பு வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் ஒன்றும் புதுசு கிடையாது. இந்தியா கூட்டணி தலைவர்களும் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற பத்திரிகையாளர்களும் வைத்த பொதுவெளியில் வைத்த கருத்துக்கள் தான் இது. இதெல்லாம் பொதுவெளியில் சொல்லப்பட்டவை தான். அதை ஆர்எஸ்எஸ் அமைப்பும் சொல்லுவதுதான் இங்கு கவனத்துக்கு உரியது. தேர்தல் பணிகளில் ஆர்எஸ்எஸ் தொண்டர்களின் ஒத்துழைப்பு தேவைப்பட்டால் அதை பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தான் எங்களிடம் கேட்க வேண்டும். இந்த முறை அவர்கள் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை என்கிறது. ஆர்கனைசர் தனது முகத்தை காட்டி 400ஐ வென்றுவிடலாம் என்று மோடி நினைத்திருக்கலாம். நமது நாட்டை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு தீண்டத்தகாத ஒரு அமைப்பு. ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு 3 முறை இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது. இதுதான் ஒரு இந்துத்துவா சித்தாந்தத்தை உருவாக்கி பல வழிகளில் பல அமைப்புகள் மூலமாக பல முகங்கள் மூலமாக அவர்களை பேச வைக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அதோடைய பினாமி கட்சி தான். என்னதான் இவர்கள் ஆர்கனைசர் பத்திரிகையிலையும் மோகன் பகவத்தும் இதை பற்றிலாம் நம்ம சொல்லி இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் நம்பிக்கையற்றவர்கள், அவர்கள் மக்களுக்கு துரோகம் செய்தவர்கள். ஆர்எஸ்எஸ் அமைப்பு தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று. பாரதிய ஜனதா கட்சி என்பது அது அரசியல் கட்சி அல்ல, அதே அகற்றப்பட வேண்டிய ஒன்று. நம்மளுடைய பயணம் தொடரட்டும்.